Hi friends, welcome to Chennai Food. மரவள்ளி கிழங்க வச்சு நிறைய ரெசிபி செய்யலாங்க. அதை வச்சு ஒரு அருமையான புதுவிதமான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மரவள்ளி கிழங்க வச்சு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இதோட தோலை நம்ம சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சுட்டும் நீங்கள் சீவலாம், இல்லைனா பீலர் வச்சு கூட நீங்கள் சீவலாம். கொஞ்சம் தோல் அழுத்தமாக தான் இருக்கும். இதே மாதிரி 2 பீஸ்லேயுமே நான் தோல் சீவி எடுத்துக்கிறேன். மரவள்ளி கிழங்கை நான் தோல் சீவி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம துருவி எடுத்துக்கலாம். பெரிய ஹோல்ஸில் தான் நான் துருவி எடுக்கிறேன். இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. நான் எடுத்த 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கையும் நான் துருவி எடுத்துட்டேங்க. இதை நம்ம அப்படியே இந்த ரெசிபி செய்ய முடியாது, இதை நம்ம அரைச்சிட்டு தான் செய்யணும். நீங்கள் நினைக்கலாம் பொடியாக நறுக்கி போட்டு அரைக்கலாமே, எதுக்கு துருவணுன்ட்டு. நம்ம துருவிட்டு போடும்பொழுது ஈஸியாகவும் அரைப்பட்டுடும். பொடியாக நறுக்கிறத விட துருவுறது ரொம்பவே சுலபம். அதுக்காக தான் நான் துருவிட்டு செய்கிறேன். இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைச்சிக்கணும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். துருவுன மரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காதீங்க, இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா ஒரு 2-3 சுற்ற விட்டாலே நமக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுடும். இதை நான் மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மரவள்ளி கிழங்கு கூட நம்ம சில பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளவு கிழங்கு எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு தோல் சீவி துருவின இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது. இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து விட்டுட்டோம். இதில் காரத்துக்காக நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துருக்கோம். இருந்தாலும் கொஞ்சமாக நம்ம சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் நல்லா டேஸ்ட்டோட நல்லாவே இருக்கும். ஏற்கனவே காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். கொஞ்சமாக சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்து விட்டோம்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இதில் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது, ஏன்னா கேரட்டு வெங்காயம் எல்லாத்துலேயுமே ஈரப்பதம் இருக்குது. நம்ம துருவுன அந்த கிழங்கு மரவள்ளி கிழங்குலையும் ஈரப்பதம் இருக்குது. அதனால் துளி கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், நைட் டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த போல் சின்ன சின்னதாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். போட்டு எண்ணெயில் போட்டு எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரி பல விதமாக செய்யலாம். மரவள்ளி கிழங்கு சீசன் இருக்கும்போது தான் நம்ம செய்ய முடியும். இந்த மாதிரி நல்லா திக்கான பதத்தில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்படி எடுத்தால் நல்லா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். கீழே விழலை, நம்ம சாய்ச்சி விட்டு இப்படி தட்டி விட்டால் தான் கீழே விழுது. அந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா சூடுபடுத்திக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. லைட்டாக ஆயில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி பண்ண மிக்ஸ்லேருந்து ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில். இதை நாம் தவாவில் வச்சுட்டு தட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தட்டுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வாழலையில் வச்சு கூட நீங்கள் தட்டிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் பால் கவர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அதில் தட்டிட்டு கூட நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம வெறும் மரவள்ளி கிழங்கு வச்சு தான் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மிக்ஸை வேறு எந்த மாவுமே நாம் சேர்க்கலை. கூட நான் கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். எவ்வளவு மெலிசா தட்ட முடியுமோ அவ்வளவு மெலிசா நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் தட்டி விட்டுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். தட்டினதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாம். அடையை நம்ம தட்டி விட்டு 1 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ திருப்பி விட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும் பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்கு. லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். இதே மாதிரி அந்த பக்கமும் வேகணும். திருப்பி போட்டு இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மறுபடியும் திருப்புறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நல்லாவே வெந்திருக்கு. இந்த சைடு அங்கங்கே கோல்டன் கலராக வந்திருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி தான் மீதி இருக்கக்கூடியதை நான் அடையாக செஞ்சு எடுக்க போகிறேன். செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளி கிழங்கை வச்சு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இந்த அடையை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு தின்னாக இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நான் மெலிசாக தட்டி எடுத்துருக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தட்டுறதுக்கும் வருது. கூட நம்ம வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு புட்டு அந்த சட்னியில் வச்சே காட்டுறேன். நான் கார சட்னி தான் வச்சு சாப்பிட போகிறேன். அதனால் தக்காளி வச்சு வெங்காயம் வச்சு நான் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா நாக்கில் எச்சி விழும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன்.
எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை நாம் செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மரவள்ளி கிழங்கு வச்சு அருமையான டிஃபன் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.